அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துடைய டினார் மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 949 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 40% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாய் 34% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 28% உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். அமான் எக்ஸ்சேஞ்ச் 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு இந்தியாவுக்கு 278 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல் 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 984 ரூபாய் 20%, 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 971 ரூபாயும் வழங்குறாங்க இலங்கைக்கு அமான் எக்ஸ்சேஞ்ச். அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 276 ரூபாய் 80% வழங்கியிருந்தாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் இலங்கைக்கு 985 ரூபாய் 80% வழங்குறாங்க 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 974 ரூபாய் 3% வழங்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது 50 தினார் 30 தினார். அதே போல் தான் 100 தினார் 1 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 966 ரூபாய் 74% வழங்குறாங்க. மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 275 ரூபாய் 40% வழங்கியிருந்தாங்க. இலங்கைக்கு 962 ரூபாய் 50% வழங்குறாங்க. அதே போல் யுஏஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இலங்கைக்கு தொடர்ந்துமே தெரிவிக்கிற ஒரு விடயம், நீங்கள் அதிகமாக பணம் அனுப்பினா, மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா 100 தினாருக்கு கம்மியாக பணம் அனுப்பினா தான் ரேட் அதிகமாக இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் 100 தினாருக்கு அதிகமாக 200 300 500 தினார்னு அனுப்பினா மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 10 ரூபாவது அதிகமாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது, என்ன, மக்கள் வங்கியில் மட்டும் அந்த ரேட் செல்லாது. ஏன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சுகள் மாதிரி நார்மலான ரேட் தான் கிடைக்கும். மக்கள் வங்கியை தவிர்த்து ஏனைய அனைத்து வங்கிகளுக்கும், இலங்கை வங்கி, கமர்ஷியல், HNB, சம்பத், இந்த மாதிரி மற்ற எல்லா வங்கிகளுக்கும் பெஸ்ட்டான ரேட் கிடைக்குது யுஏஇ எக்ஸ்சேஞ்ச். அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்தணும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் நிச்சயமாக பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. அதே போல் ஏதாவது ஒரு பிழை இருந்தாலும் 30 நிமிடத்துக்குள்ளே திருத்தி கொண்டீங்கன்னா உடனே அந்த பணத்தை ரிஃபண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தாமதம் ஆகும். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் விடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் இப்போதைக்கு வரைக்கும் கட்டணமாக அறுவிடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், KBE, சல்மியா பிரான்ச்லாம் பார்த்தீங்கன்னா 1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறுவிடுறாங்க. அதே போல் தொடர்ந்தும் தெரிவிக்கிற ஒரு விடயம், சிலர் தொடர்ந்தும் இதில் பாதிக்கப்படுறாங்க, தொடர்ந்து மெசேஜ் போடுறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கும்போதோ அல்லது அவங்க வாட்ஸ்அப் மெசேஜில் அனுப்பும்போது, இப்போ நான் முன்னாடி கூட அமான் எக்ஸ்சேஞ்சை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க 100 தினாருக்கு 20 தினாருக்கு 30 தினாருக்குன்னு வெவ்வேறு ரேட் இருக்குது. அது மாதிரி தான் நீங்கள் அந்த 20 தினாருக்கு அதிகமாக கொடுக்குறத நினச்சிட்டு 100 தினார் 200 தினார் அனுப்பி வச்சிருவீங்க. அனுப்பினதுக்கு பிறகு பட்டுச்சிட்டு பார்த்தா கம்மியாகி இருக்கும் ரேட்டு. அதால் முதலாவது விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா
பணத்தை அனுப்புங்க. கஷ்டப்பட்டு ஒழிக்கிற பணம் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க, நல்ல ரேட்டுக்கு. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 709 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 993 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 97 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 278 ஃபில்ஸ். படிப்படியாக அதிகரித்து வருது குவைத்துடைய தங்க விலை. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களையாவது கம்மியாகுதா அப்படின்னு. நாட்டோட விலையை கம்பேர் பண்ணாமல் இங்கே வாங்காதீங்க. இதோ குவைத்தி குடிமகள் காலமானார், கணவன் அதிதீவிர சிகிச்சையில் அனுமதிப்பு, காரணம் ஃபஹம். அதே போல் ஃபர்வானியா பகுதிகளில் அதிரடியான சோதனைகளில் களமிறங்கியுள்ளார்கள் குவைத்துறை முனிசிபாலிட்டி மற்றும் சுற்றுச்சூழல் அதிகார சபை. அதிரடியாக கட்டடங்களுக்கான சோதனைகள் இனி வரும் நாட்களில் ஆரம்பம். ஓட்டுநர்களுடைய மிக முக்கிய கவனத்திற்கு, வாகனம் உள்ளே இறந்த நிலையில், அதுவும் அழுகி துர்நாற்றத்துடன் காணப்பட்ட என்ஜினுக்குள்ளே ஒரு பூனை. அதே போல் இதோ அதிரடியான பாதுகாப்பு திட்டங்களை முன்னெடுத்து வாரதா தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துறை உள்துறை அமைச்சகம். அதே போல் குடியுரிமை இனிமேல் கிடையாது, குடியுரிமைக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு குவைத்திகளுடைய குழந்தைகளுக்கு. இனி வரும் நாட்களில் புதிய பிரச்சனைகளும் ஆரம்பமாகும். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். காலநிலை ஆய்வாளர் இசா அல் ரமதான், எதிர்வரும் நாட்களில் காலநிலையுடைய மாற்றம் மிகவும் தீவிரமாக இருக்கும். அதே போல் இந்த காலநிலை தற்போதைய சூழலில் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிகமாக குளிர் காணப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 3 டிகிரி வரைக்கும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதோடைய சேர்த்து பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் இப்போ பாகிஸ்தான்லேயும் ஆரம்பமாகிருக்குது. அடுத்தது அரபு நாடுகளை சுற்றி தொடர்ந்துமே வட்டமிட்டு கொண்டிருக்கும் பூகம்பம். இதோ எத்தியோப்பியாவில் நேற்றைய தினம் 4.9 ரிக்டர் அளவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எத்தியோப்பியாவின் கிழக்கு மெத்தஹரா பகுதிகளில். இந்நாளில்லாஹி வைநாளைஹி ராஜூன். இதோ மீண்டும் ஒரு மரண சம்பவம் கேப்த் பகுதிகளில். கேப்த் குடவுனில் தூங்கிட்டு இருந்த கணவனும் மனைவியும் இருவருமே ஃபஹம் வச்சுட்டு தூங்கியிருக்கிறாங்க கூடாரத்தில். இந்த சந்தர்ப்பத்தில் ஃபஹமுடைய அந்த டாக்ஸின், அந்த புகை உள்ளே போனதால், சுவாசித்ததால் சம்பவ இடத்திலேயே பெண் உயிரிழந்திருக்கிறாங்க. பெண் குடிமகள் அவருடைய கணவர் தற்போது அதிதீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க, மூச்சு திணறல் காரணமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குளிர்காலத்தில் தொடர்ந்துமே நீங்கள் இந்த ஃபஹம் யூஸ் பண்ணுறது எப்படியுமே தவிர்க்க முடியாத ஒன்று. தயவு செய்து ரொம்ப கவனம். ஃபஹம் யூஸ் பண்ணால் தயவு செய்து உங்களுக்கு அதுக்குரிய காற்றோட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளை திறந்து வைக்க வேண்டிய சூழல் வரும். அது திறந்து வச்சா மட்டும்தான் உங்களால் அந்த புகையிலிருந்து தப்பிக்க முடியும். அதே மாதிரி ஃபஹம் இல்லாமல் நீங்கள் ஹீட்டரை யூஸ் பண்ணாலும் தயவு செய்து ரொம்ப கவனம். இதோ மீண்டும் ஒரு மரணம் பதிவாகி உள்ளது ஃபஹம் குளிர் காரணத்தால். அடுத்ததாக ஓட்டுநர்களுடைய முக்கிய கவனத்திற்கு, எனக்கு ஒரு சகோதரர் வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று அனுப்பியிருந்தார். வலைங்க சார், ப்ரோ என்ன கதை சோமாக்கிறா கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணுங்களே. இந்த பூனை உள்ள போயிட்டு வண்டி உள்ளுக்கு நிற்கிற கூதல் காலம் சொட்டி கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் படுத்துங்க. ஏன்டா என் ரூட்டில் நானும் பார்க்கல, வண்டி எடுத்துட்டாங்க, இங்கே போயிட்டு வந்தால் நாத்தம் அடிக்க வந்தால் பார்த்தா உள்ளுக்கு பூனை வண்டி ரேஸ் எடுத்து கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க.
இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நானே எடுத்த வீடியோ. அது நடந்து வரும்போது டயருக்குள்ளே தூங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி சில பூனைகள் என்ன செய்யும், இந்த குளிருடைய காரணத்தால் சூடு நல்ல வண்டியில் வந்து வண்டியை நம்ம நைட்டில் போயிட்டு வந்து நிப்பாட்டினது நல்ல சூடாக இருக்கும். அப்போ அதுக்கு அந்த குளிருக்கு இதமான ஏரியான்றது அந்த வண்டிக்கு கீழே தான். சிலது என்ன செய்யும், டயருக்கு கீழே அடியிலே தூங்கிடும். சிலது வந்து வண்டிக்குள்ளே ஏறி அந்த உள்ளால் பிளாஸ்டிக் வழியால் போய் எப்படியுமே உள்ளே போய் அந்த இன்ஜின் ரூமுக்குள்ளே போய் எப்படியும் தூங்கிடும் அதிகமான சூடு காரணத்தால். ஆனால் நம்ம காலையில் வந்த உடனே இப்போ நிறைய ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா வாகனத்தை அந்த செக் பண்ணுறதே இல்லை, போனட்டை செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சிலருக்கு வந்து புதிய வாகனங்களாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் செக் பண்ணித்தான் ஆகணும். செக் பண்ணாமல் விட்டிங்கன்னா இதே நிலைமை தான். தயவு செய்து ரொம்ப கவனம். காலையில் முடிந்த வரைக்கும் வாகனத்தில் ஒரு தட்டு போடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் பொனட்டை ஓப்பன் பண்ணி முன்னாடி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு உயிரை காப்பாற்றலாம் ப்ளீஸ். அது மட்டும் இல்லாமல் அது வண்டியில் அதுவும் ஃபேன்லேயோ அல்லது இந்த ரேடியேட்டர் பெல்ட்லேயோ பட்டுடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தான் பெரிய அளவான கஷ்டம் வண்டியை க்ளீன் பண்ணுறதுல. அதெல்லாம் ரொம்ப கவனம். அடுத்ததா இதோ குவைத்துடைய முனிசிபாலிட்டி மற்றும் சுற்றுச்சூழல் அதிகார சபை அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. ஃபர்வானியா கவர்னரேட்டில் ஃபர்வானியா பகுதிகளில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்கள் கட்டிடங்கள் அனைத்தையுமே உடனடியாக சோதனை செய்து அதில் எங்கெங்கே விதிமீறல்கள் இருக்குதோ உடனடியாக அந்த விதிமீறல்கள் அனைத்தையுமே வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அதே மாதிரி சில அப்பார்ட்மெண்ட்களை வந்து காலி செய்யவும் பண்ணியிருக்கிறாங்க. இது தொடர்ந்துமே பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் குறிப்பாக நான் தொடர்ந்தும் சொல்கிற ஒரு விடயம்தான், அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு மேலே, அதாவது பெரிய பெரிய கட்டிடங்கள், அந்த பெரிய கட்டிடங்களில் பார்த்திங்கன்னா அதற்கு மேலே சிலர் வந்து அந்த ரூம் இல்லாத காரணத்தால் மேலே தகரங்களால் ரூம் அடிச்சிருப்பாங்க. இது நான் வந்து குறிப்பிடுறது 3 மாடியோ அல்லது 2 மாடியோ கட்டிடம் இல்லை, குவைத்து வீடுகள் மாதிரி கட்டிடம் இல்லை. 7 மாடி 8 மாடி 5 மாடி 10 மாடி இந்த மாதிரியான கட்டிடங்கள். இப்போ நீங்கள் இந்த காட்சியில் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள், அதற்கு மேலேயும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தகரங்களால் சில அறைகள் அமைத்து அதிலையும் வாடகைக்கு விடுறாங்க. சிலர் வந்து இந்த ஹாரிஸ்களே இந்த மாதிரி ஊழல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி யாருமே வைக்க முடியாது. அதே மாதிரி படிக்கட்டுகளுக்கு இடையில் வந்து பொருட்கள் நிறைச்சி வைக்க முடியாது. குடவுன் மாதிரி பேஸ்மெண்ட்டை பயன்படுத்த முடியாது. இலகுவில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எதுவுமே அப்பார்ட்மெண்ட்களுக்குள்ளே வைக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தேவையில்லாத பொருட்கள் ஸ்டோர் பண்ண முடியாது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் தயவு செய்து, உங்களுக்கே தெரியும் மங்கப் பகுதிகளில் நடந்த தீ விபத்து, அதன் பிறகு எல்லாமே ஸ்ட்ரிக்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கிறவங்க விதிமீறல்களை முடிந்த வரைக்கும் குறைச்சிக்கோங்க. அடுத்ததாக இப்போ மிகப்பெரிய ஒரு பிரளயமே ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடியுரிமை பிரச்சனையால். அதுலேயும் குறிப்பாக உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சாவுத் அல் சபா அவர்கள் குறிப்பிடுகையில், குடியுரிமை இனிமேல் குவைத்தி பெண்ணை தவிர அவரை மணந்தவருக்கோ, முதல் துணை பிரதமர் ஷேக் ஃபஹத் யூசுப் சாவுத் அல் சபா அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் குவைத் மனைவி குவைத்தியின் மனைவி குவைத்தி ஆக மாட்டார். வெளிநாட்டினரை மணந்த பெண் குடிமக்களின் குழந்தைகள் தங்கள் தந்தையின் தேசியத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். இது எல்லாத்துக்குமே முதலாவது மூல காரணத்தை நான் சொல்லிடுறேன். அடுத்ததாக சீஃப் மாளிகையில் நாளைய தினம் ஒரு ஒன்றுகூடல் ஒன்று இடம்பெற இருக்குது. பார்க்கலாம் அதில் என்ன மாதிரியான தீர்மானங்களை கொண்டு வராங்கன்னு. இதில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். உங்களுக்கே தெரியும், மக்கள் பிரதிநிதிகள், அதாவது குவைத்தில் மக்களுக்கான பிரதிநிதிகள், அமைச்சர்கள், பாராளுமன்றம் இப்படின்ற ஒரு சாப்டரே இப்போ மொத்தமாக கொலோஸ் பண்ணி விட்டுவிட்டார் அப்படின்னு சொல்லலாம் குவைத்துடைய தற்போதைய அமீர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா. உங்களுக்கே தெரியும், பாராளுமன்றம் குவைத்தில் இழுத்து மூடப்பட்டிருக்குது. உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக அப்படின்னு சொல்லலாம் பாராளுமன்றம் இழுத்து மூடப்பட்டுள்ளது. இந்த மாதிரி இழுத்து மூடப்பட்டிருக்கிறதால மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் யாரும் இல்லை. இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், குவைத்தில் வந்து அந்த குவைத்தி குடியுரிமையுடைய ஒரு போதை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த குவைத்தி குடியுரிமை வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா சலுகையும் இருக்குது, பணம் இருக்குது, நல்ல செல்வாக்கு இருக்குது. இந்த மாதிரி அதால் வந்து குவைத்தி குடியுரிமையை சிலர் வந்து அதை ஃபோர்ஜரி பண்ணி சரி எப்படியாவது அதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 13,000 கேஸ் வெளி வந்திருக்குது. இன்னும் எத்தனையோ 1000 கேஸ்கள் வந்து இன்னும் பெண்டிங்கில் செக்இன்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்க விட்டிருக்கிற அந்த அறிக்கையின் படி பார்த்தீங்கன்னா, குவைத்தி குடிமகனை முடிக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணுமே குவைத்தி குடிமகள் ஆக மாட்டாங்க, வெளிநாட்டவர். அதே மாதிரி வெளிநாட்டு ஒரு ஆண் வந்து இப்போ சாதாரணமாக இப்போ நான் வந்து ஒரு குவைத்தியை கல்யாணம் முடிக்கிறேன்னா முடித்ததுக்கு பிறகு எனக்கும் அவங்களுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு இலங்கையராக தான் பிறப்பாங்க.
அதாவது அவங்களுக்குரிய குடியுரிமை வந்து இலங்கை தான். குவைத்தி அப்படின்ற குடியுரிமை அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்க தந்தையினுடைய குடியுரிமையைத்தான் தக்க வைத்துக் கொள்வார்கள் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு குவைத்தி ஆண் திருமணம் முடித்தால் அவருடைய குழந்தைகளுக்கு குடியுரிமை இருக்குது. ஒரு குவைத்தி பாபா வந்து ஒரு பெண் திருமணம் முடித்தால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகள் அனைவரும் குவைத்திகளே. ஆனால் அந்த பெண்ணுக்கான குவைத்தி குடியுரிமை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குடியுரிமை அப்படின்றத வந்து கொஞ்சம் இன்னும் வர வர கௌரவப்படுத்திக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து அது எங்களுக்கான உரிமை, அதை வந்து நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் இப்போ குவைத் பயணிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் உங்களுக்கே தெரியும், பலரும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. வெளியில் அக்காம் அடித்த நிறைய பேர் இப்போதைக்கு வரைக்கும் லாஸ்ட் தேர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருடைய அக்காமா கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு சிலருக்கு வந்து இன்னுமுமே கேன்சல் ஆகலை. ஏன்னா அவங்களுடைய அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் போகலாம், அல்லது அவங்களுடைய குவைத்தி உண்மையிலேயே குவைத்தியாக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கான எந்த ஒரு கேஸுமே பதிவாகாமல் இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் தொடர்ந்துமே உங்களுடைய மொபைல் ஐடியை தொடர்ந்தும் ரீஃபர்ஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பத்தாக்கா கேன்சல் ஆகிடுச்சா இல்லை இருக்கான்னு. அதே மாதிரி இனி வரும் காலங்களில் ஆண்களோ பெண்களோ குவைத்திய திருமணம் முடித்து குடியுரிமையை பெற்று நாமளும் குவைத்தி ஆகிடலாம், கொத்தா பணத்தை அள்ளலாம் அப்படின்ற ஆசைகளை அடியோடு மறந்துடுங்க. ஏன்னா இனிமேல் வாய்ப்பில்லை ராஜா. 26வது வளைகுடா கிண்ண போட்டியின் தொடக்க விழாவையும் போட்டியின் முதல் சுற்று போட்டிகளையும் பாதுகாப்பதில் சிறப்பு படை வெற்றி பெற்றது. இது விளையாட்டு ரசிகர்களின் நுழைவு மற்றும் வெளியேறுவதற்கான வசதியாக அமைந்தது. போட்டிகள் மற்றும் நிகழ்வுகளுக்கு பாதுகாப்பை வழங்கிய விளையாட்டு ரசிகர்களுடன் சிறப்பு படைகளால் கலவர கட்டுப்பாடு, தொழில்முறை சிகிச்சை மற்றும் பல விடயங்களில் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்ததாக குவைத்துடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ், அதாவது சிறப்பு படை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. வளைகுடா 26வது கிண்ண போட்டி தற்போதைய சூழலில் குவைத்தில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டேடியம் ஜாபரில். அதே மாதிரி அந்த பகுதிகளுக்கு போகக்கூடிய அனைவருமே தயவு செய்து ரொம்ப கவனம். உங்களுடைய அக்காமாவை சிவில் ஐடியை ஹோல்ட் பண்ணிக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க, மொபைல் ஐடியை சரி வச்சுக்கோங்க. ஏன்னா அதிரடியான சோதனைகள் நடக்குது. அதே மாதிரி அந்த பகுதிகளுக்கு தேவையில்லாத யாருமே போகாதீங்க. அந்த பகுதிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா அதாவது 6ஆம் நம்பர் ரோடு, அதுக்கு கீழே ஸ்டேடியம் ஜாபர், ஜிலேப் ஷோக்கு ஆப்போசைட், இஸ்பீலியா பக்கம் போகிறவங்களா இருக்கலாம், அல்லது ஜிலேப் ஷோக் பக்கம் போகிறவங்களா இருக்கலாம், அர்தியா பக்கம் போகிறவங்களா இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இதில் பாதிப்பு இருக்குது, அசௌகரியம் இருக்குது. ஏன்னா டிராஃபிக் அந்தளவு ஸ்ட்ரக் ஆகி இருக்குது. அதனால் அந்த பகுதிகளுக்கு போகிறத முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத பட்சத்தில் உங்களுக்கு தேவையான ஏதாவது அந்த வேலையை நீங்கள் அந்த ஏரியாவுக்கு தான் போயாகணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இல்லாத பட்சத்தில் அர்தியா, இப்போ யாராவது நண்பர்களை பார்க்க போவீங்க, அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம், இல்லை சும்மா அப்படியோ வந்தோம் இந்த பக்கம் தான் லேசாக கொஞ்சம் உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெளியாகிறதுக்கு 1 மணித்தியாலம், ஏன் 2 மணித்தியாலம் கூட ஆகலாம். கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான கார்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு பார்க்கிங்களையும். அதே மாதிரி அந்த கார்கள் எல்லாமே போகுது வருது, புரியுதா சொல்கிறது? அந்த கார்கள் எல்லாமே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த சூழலில் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ, ஒரு சின்ன விபத்தோ, அல்லது சின்ன ஒரு டிராஃபிக் பிரேக் ஆகிடுச்சின்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உங்களால் வெளியாகவே முடியாது. உடனே மாமா கால் பண்ணால் என்ன சொல்லுவாங்க, எல்லா ஜீப் சேயாரா, எல்லா ஸ்டெக்கால் சேயாரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு வேளை சிலர் என்ன பண்ணுவீங்க, இப்போ நீங்கள் வந்து நான் உதாரணத்துக்கு இதை சொல்லி காட்டுறதுக்கு காரணம் நிறைய பேர் இதால் பாதிக்கப்படுவீங்க அப்படின்றதால தான். இப்போ சாதாரணமாக நீங்கள் இஸ்பீலியாவில் நிற்கிறீங்க. இஸ்பீலியாவுக்கு அடுத்தது தான் அந்த ஜாபர் ஸ்டேடியம் வரப்போகுது. அதுக்கு அங்கே தான் அதுக்கு அடுத்த பக்கம் தான் அர்தியா இருக்குது. ஒருவேளை நீங்கள் சரி இஸ்பீலியாவிலேருந்து அர்தியா பக்கம் தானே, வெறும் 15 நிமிஷம் தானே அப்படின்னு உடனே வண்டி ஒரே அழுத்தி ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போயிட்டீங்க. சரி ஒருவேளை போய் அவரை மீட் பண்ணிட்டீங்க, திருப்பி வரும்போது ஒருவேளை நீங்கள் அந்த ரோடில் ஸ்ட்ரக் ஆகலாம், மாட்டிக்கொள்ளலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறது ரொம்ப கவனமாக இருங்க. இந்த கல்ஃப் கப் முடியும் வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு அந்த ஏரியாவில் தேவையில்லாத வேலைகளுக்காக போகாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவை இருந்தால் மட்டும் போங்க, அதுவும் முதலாளியோட ஓர்டரோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. நம்மளுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.